பீஸ் லில்லி. இந்த பிளான்ட் ரொம்ப பாப்புலர். இப்போது எல்லார் வீட்லேயும் இந்த பிளான்ட் இருக்க சான்ஸ் இருக்குது. இது வாங்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த லீஃபோட டிப் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது நான் வாங்கி ஒரு 2 months இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஏன் இப்படி ஆச்சுன்னு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் வீடியோவில். இந்த மாதிரி வந்து டிப்பில் ப்ரௌனாவோ பிளாக்காவோ இருக்கக்கூடாது. ஈவன் இந்த சைட்ஸ் வந்து நல்ல க்ரீனாக இருக்கணும். இதை விட க்ரீனாக இருக்கணும். சொல்லப்போனால் இந்த பிளான்ட் விட நல்ல க்ரீனாக இருக்கணும். அப்படி உங்கள் பிளான்ட்டில் இல்லை, இந்த மாதிரி ப்ரௌன் லீவ்ஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் ப்ரௌன் லீவ்ஸ் இருக்குன்னா அந்த பிளான்ட் விட அப்படியே தள்ளி வந்துடுங்க. நீங்கள் வாங்கும்போதே ப்ரௌன் லீவ்ஸோட கண்டிப்பாக வாங்காதீங்க. அந்த மாதிரி பிளான்ட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணாதீங்க. இப்போ இது வந்து நியூ லீஃப். இதோட சிப் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கணும். இப்படி தான் அந்த பிளான்ட் ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அது கேர்ஃபுல்லாக வந்து அந்த பிளான்ட்டு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்க பிளான்ட் மட்டும் வாங்குங்க. ஸ்டே அவே ஃப்ரம் இது மாதிரி இருக்கிற பிளான்ட்டு. அப்புறம் வாங்கிட்டு வந்து இது அப்படி சும்மா நம்ம கார்டனில் வைக்கிறதோ இல்லைன்னா கிச்சனில் வைக்கிறதோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. பிகாஸ் இதுக்கு வந்து நல்ல லைட் தேவைப்படும். நல்ல லைட் இல்லைனாலும் இந்த மாதிரி ஆகிடும். நல்ல லைட் வேணும் இதுக்கு. ஸோ பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஆனால் டெஸ்ட் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது வந்து எந்த இடத்துல இது வந்து கரெக்டாக இருக்குது, ஐ மீன் எந்த இடத்துல வச்சோன்னா இது வந்து ப்ராப்பராக வளருது, இந்த மாதிரி ப்ரௌன் லீவ்ஸ் இல்லாமல் வளருது அப்படின்னு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். பிகாஸ் 3 to 4 days நீங்கள் வச்சாவே அது சரியான நிறைய சன்லைட் இருக்குன்னா ட்ரூபி ஆகிடும். அதாவது லீஃப் வந்து இந்த மாதிரி ஆகிடும். இப்படி இருக்கும் லீஃப், இப்படி ஆகிடும். இப்படி ஸ்ட்ரைட்டாகவே நிற்காது. இது மாதிரி ரொம்ப ட்ரூப்பியாக இருக்கும். அதாச்சும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், ஓகே சன்லைட் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னு. அதுக்கு வந்து இன்னொரு ரீசனும் இருக்குது. வாட்டர். பிளான்ட்டோட பியூட்டியே வந்து இந்த மாதிரி ப்ரௌன் லீவ்ஸ்லாம் இல்லாமல் இப்படி இருக்கணும். லீஃபை வந்து ட்ரிம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். ஸோ வாட்டரிங் வந்து நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணும். நீங்கள் வந்து அதுக்கு ஒரு சைக்கிள் நீங்கள் ஃபார்ம் பண்ணுங்கள். அந்த வாட்டரிங் வந்து ஒரு சைக்கிள் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து மாய்ஸ்சர் லவ்விங் பிளான்ட். ஓகே, மாய்ஸ்சர் வந்து இதுக்கு இருந்துகிட்டே இருக்கணும் கண்டிப்பாக. இது வந்து ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது. ரொம்ப ட்ரை ஆனாலும் ஹியர் கோஸ் இதுதான் இந்த மாதிரி ஆகணும். இது ஆல்ரெடி சாப் பண்ணியிருக்கேன் மேலே. ஸ்டில் இது எவ்வளோ தூரம் அது வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். நான் இப்போ தான் அது ஏன்னு கண்டுபிடிச்சேன். ஸ்பைடர் பிளான்ட்டுக்கு நான் பண்ணின சேம் மிஸ்டேக்கை நான் இதுக்கும் பண்ணியிருக்கேன். வாட்டர். நல்ல பிளான்ட் வாங்கிட்டு வந்தாச்சு, நல்ல பிளேஸில் இது வச்சாச்சு, ஆனாலும் ட்ரூப்பி ஆகுது அப்படின்னா 2 விஷயம் கேன் கோ ராங். என்ன அப்படின்னா வாட்டர் எப்படி நீங்கள் ஊற்றுறீங்க அப்படின்றது. இப்போது இந்த பிளான்ட்டுக்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கவே கூடாது. மேலே ஒரு மாதிரி ஹாஃப் ட்ரை ஆனோன்னவே நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிடணும். அது எப்படி ஊற்றுங்க அப்படின்னா ஃபுல் மக் எடுத்துக்கோங்க. கீழே வரைக்கும் தண்ணி ரன் ஆகிடணும். ஃபுல்லாக ரன் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோ நிறையா நீங்கள் தண்ணி ஊற்றணும். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் வந்து பாட்டம் வாட்டரிங். ஒரு வெசல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நல்லா ஃபுல்லாக தண்ணி வச்சுட்டு கொட்டை வந்து அதில் போட்டுருங்க. போட்டுட்டு அது வந்து சோக் ஆகும். நல்லா சோக் ஆகும். சோக் ஆகி அது வந்து மேலே வரைக்கும் நல்லா மாய்ஸ்சர் உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் நீங்கள் வந்து அப்படியே விட்டுருங்க பிளான்ட்டை. ஸோ அது ஒரு 2 வழி இருக்குது. இந்த பிளான்ட் வந்து எப்படி இப்போது இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்குது, ஏன் ட்ரூப்பி ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இந்த இப்போ நம்ம ஒரு ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத டேப்போ இது தண்ணி இல்லாமல் டேங்க் இருக்குது. ஃபுல்லாக தண்ணி டேங்க் ஃபுல்லாக நம்ம தண்ணி நிரப்பிட்டு நம்ம டேப் ஓப்பன் பண்ணால் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும்ல, ஒரு ப்ரெஷர் வரும்ல, அந்த மாதிரி தான் இந்த பிளான்ட் வந்து தண்ணி அப்சர்வ் பண்ணோன்னே இந்த லீஃப் வரைக்கும் அதோட ப்ரெஷர் அவ்வளோ இருக்கும். அந்த ப்ரெஷர் இறங்கின உடனே, அதாவது தண்ணி கம்மியான உடனே இந்த பிளான்ட் வந்து ட்ரூப்பி ஆயிடுது. பிகாஸ் அந்த வாட்டர் ப்ரெஷர் வந்து அதுக்கு இல்லை. ஓகே, that's the thing. அது அந்த மாதிரி தான் இந்த பிளான்ட் இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷர் வந்து கம்மியானோடனே இந்த லீவ்ஸ் வந்து ட்ரூப்பி ஆகிடும். இது எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்க. இது எல்லாமே நல்ல பிளான்ட் வாங்கியாச்சு, நல்ல இடத்துல பிளேஸ் பண்ணியாச்சு, வாட்டரும் நீங்கள் நல்லா ஒரு சைக்கிள் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. இருந்தாலும் ப்ரௌன் டிப்ஸ் வருது, ட்ரூப்பி ஆகுது அப்படின்னா
நான் பண்ண மிஸ்டேக் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. பிகாஸ் நான் வந்து தண்ணி வந்து டேப் வாட்டர் கொடுத்துட்ருந்தேன். டேப் வாட்டர் கொடுக்காதீங்க, மினரல் வாட்டர் கொடுங்க. நம்ம குடிக்கிறோம்ல அந்த தண்ணி நீங்கள் தாங்க. பிகாஸ் நம்ம பிளான்ட்டோட pH லெவல் வந்து வாட்டரோட pH லெவல் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அது வந்து பிளான்ட்டுக்கு ஒத்துக்கல, அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஓகே, அதுதான் வந்து ஹைலி கோ ராங். இது எல்லாமே நீங்கள் நான் சொன்னது எல்லாமே பண்ணிவிட்டு ஸ்டில் உங்களுக்கு பிளான்ட் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னா அது வந்து ப்ராப்ளமாக இருக்கலாம். ஓகே, அப்புறம் இந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை வந்து ஒரு 365 days இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்கன்னா, அதுக்காக தான் இதை கட் பண்ணாமல் வச்சுருக்கேன், காமிக்கிறதுக்காக தான். அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இது வந்து கண்டிப்பாக வில்ட் அவே ஆக தான் செய்யும். இது வந்து ஒரு 2 weeks இருக்கும், 2 weeks மேக்ஸிமம் 3 weeks இருக்கும்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி ஆகும், இந்த மாதிரி ப்ரௌன் ஆகி இட் வில் ஃபால் அவே. ஓகே, ஸோ உங்களுக்கு நிறையா ஃப்ளவர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நல்லா வாட்டர் கொடுங்க, நல்லா இடத்துல ப்ளேஸ் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு லக் இருந்ததுன்னா இந்த மாதிரி ப்ரௌன் லீவ்ஸ் டிப்ஸ் கூட வராமல் இது வந்து இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது வந்து என்கிட்ட 2 பிளான்ட் இருக்குது. இதில் ஒன்றில் தான் ஃப்ளவர் இருக்கும், அதுவும் இப்போ வில்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து ப்ரூன் பண்ணும். இவ்வளோ கஷ்டம் நீங்கள் பட வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ரூட்ஸ் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டுருங்க, பிரச்சனையே கிடையாது. அதுவும் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா தண்ணியில் போட்டேன், ஆனால் டேப் வாட்டர் கொடுத்துட்ருந்தேன். பட் டேப் வாட்டர் தராதிங்க, மினரல் வாட்டர் தாங்க. ஸோ ஈஸி பீஸி, தண்ணியில் போடுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் சாயிலிருந்து தண்ணிக்கு மாற்றினீங்கன்னா அதுக்கு வந்து ஏதாவது ஆகிடுமான்னு யோசிச்சிங்கன்னா எதுவுமே ஆகாது. பிகாஸ் நான் அப்படி தான் பண்ணேன். வாங்கிட்டு வந்த கொஞ்ச நாள்லவே நான் எடுத்து தண்ணியில் போட்டேன், இப்போ வரைக்கும் எதுவும் ஆகலை. திஸ் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் த வாட்டர். அந்த pH லெவல் வந்து இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நான் இதை வந்து ட்ரிம் பண்ணிவிட்டு இன்னும் வந்து மினரல் வாட்டரில் தரலான்ட்டு இருக்கேன். ஸோ தட்ஸ் தட். நீங்களும் பீஸ் லில்லி வாங்குங்க. அஃப்கோர்ஸ் தண்ணியில் போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து இதை பற்றி ரொம்ப நீங்கள் கேர் பண்ணாமல் ஈஸி க்ரோயிங் பிளான்ட் லிஸ்ட்டில் நீங்கள் இதை வச்சுக்கலாம். ஹாப்பி பிளான்டிங்.